ஹாய் ஹால், இது ஒரு இன்ட்ரோ. இந்த வீடியோக்கான ஒரு இன்ட்ரோ என்ன அப்படின்னா, ஆல்ரெடி தம்ப்லைன்லாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. கிரீஸ் அண்ட் பிரவீனாவோட என்கேஜ்மெண்ட். ஸோ ஃப்ரம் திஸ் ஸ்டார்ட் பாயிண்ட் டு எண்ட் பாயிண்ட் என்ன நடக்குங்கிறத ஒரு விலாக்னா என்ன அதானே. ஸோ இங்கே இப்போது 8 மணிக்கு ட்ரெயின் கேஆர்புரத்தில் பாலாஜி, நான், ரக்ஷித், பிறகு சித்தன் 4 பேரும் இங்கேருந்து போகிறோம். ஸோ அங்கே போய் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கலாம். போய் ட்ரெஸ் இல்லாமலையா பாடி ப்ரோ பாய்ஸ் நைட் மோட் எங்க பாலாஜி ஆசையா வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்தது பாலாஜி. பாலாஜி ஆசிஸை பார்த்தா அதான் அங்க ஏதாவது கடலை போட்டேரு. என்ன எங்கே தோணுது மாறிட்டியா அப்படியே ஆளு. அவன் ரிக்ஷி அடுத்த ஆளு அப்படியே அந்த கண்டுக்காத மாதிரி கேமரா இல்லாத மாதிரியே ஒரு சீனை போடுற பாத்தியா. அங்கேயே தெரிஞ்சுட்டு வீடியோ எடுக்க போறான்னு தெரிஞ்சுட்டு யாருக்குடா எங்க என்ன கேமரா எடுக்காம சொல்லி என்னன்னா இன்னொரு டைம் நடந்து வரேன். வெயிட் அந்த டிராபிக்ல வா அங்க போனோம். சேவ்லாம் பண்ணி புது மாப்பிள்ள மாதிரி கல்யாணம். ஓகே இதான் பாலாஜி, ரிக்ஷித். ட்ரெயின் ஏறியாச்சு. நான் உட்காந்து டின்னர் போயிட்டுருக்கு. நானும் சுந்தர் போவோம். இவங்க எங்களுக்கு அப்புறம் ஆல்ரெடி சாப்பிட போகிறாங்களாம். உட்காந்துருக்காங்க பாரு. The next day. காலை 5:41. கியூப் சால்வ் பண்ணிகிட்டு இருக்கான். இதோ எத்தனை வாட்டரா சால்வ் பண்ணிட்டா? 5வது வாட்டி சால்வ் பண்ணி முடிச்சிட்டான். இதை முடிச்சுட்டு ஒரு வாட்டி காட்டுங்க. பாலாஜி தோந்துருக்கோம் ப்ரோ. சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க. குட் மார்னிங் சொல்லுங்க, குட் ஆஃப்டர்நூன் சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க. அடுத்த ஸ்டாப்ல இறங்க போறோம் ப்ரோ. ஆமா தெரியும். சொல்லு பாலாஜி. ஆமா இவனை இடையில தட்டி பதறத்தி எடுத்துக்கிறான். ஆள் டென்ஷன் ஆயிட்டாரு. ஆள் டென்ஷன் ஆயிட்டாரு. அலாரம் வச்சிருக்கேன்டா ஆசிஸே. ஐயா எங்க இருக்கீங்க? திருச்சூர் என்னோட திருச்சூர் வந்தியும். திருச்சூர் வந்தாச்சு நாங்க எல்லாருமே. மலையாளம் அறிமோ. என்ட்ரன்ஸ்ல இருக்காங்களாம். யார் கிரீஸ் அங்கே தான் இருக்கானா? தெரியல. என்ட்ரன்ஸ்ல அவனுக்கு தனி ரூம் இருக்குனாங்க. மறந்துட்டேன். உடனே வராப்புல வந்துட்டோம் நாங்க எல்லாரும். மாறிட்டானா? நல்லவனா மாறிட்டானா? யார் யாரெல்லாம் வரணும்? இதேதான் என்கேஜ்மெண்ட் ஸ்டார்டிங்ல சொன்னான். பாலாஜி மட்டும் இல்லைன்டா சொல்லிட்டான். சொல்லு அப்ப இருந்து ரெக்கார்ட்ல தான் இருக்கு. நீ குடிய விட்டுங்கிறதும் குடி விட்டுட்டான். யார் இவனா? பாலாஜி குடி ஃபுல்லா விட்டுட்டான். குடி இவனை விடாதானா? கொஞ்சமா பார்க்க தானே போறேன்டி. இல்லடா ஞாபகப்படுத்தாதீங்கடா. இந்த மட்டும் அப்படி காலம் திறந்துடுவேன். வீடியோவே அழிச்சிட்டேன். நான் என்கிட்ட இருக்கேன். எங்கிட்ட இருக்கு? நாங்க நீ காப்பியை தான் அடிச்சேன். 3 hours later. ரூம்ல இன்னும் நாங்க ஏர்லி செக் அவுட் பண்ணனால பழைய ரூமை கொடுத்தாங்க. பரோட்டா வேணும். எல்லாரும் பசியில இருக்கோம். 11 மணிக்கு செக்இனுக்கு நம்ம எத்தனை மணிக்கு வந்தோம்? நாங்க 4:30 வந்தோம். எப்பா சாமி ஆளை விடுங்கப்பா. நானா 6:30. இன்னொருத்தன் வந்துகிட்டு இருக்கான் இத்தனைக்கும். ஆனா அவன் ராஜா வர்றதான் கரெக்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு. இப்படி வந்துட்டு இருக்கோம். இன்னும் உள்ள ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கான். பசியில ஹோட்டல் தாடிக்கிட்டு இருக்கோம். இடத்தே பாருங்க ஒரு மாதிரிதான் இருக்கு. நாளைக்கு காலையிலேயே செக் அவுட் கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. அதுதான் அதுக்கு எதுக்கு 12 மணி நாளைக்கு போல அவனோ ஃபுல் டிஸ்கஷன்.
மாப்பிள்ளை இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இதில் இருக்காரு. எங்களுக்கு இங்கே ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரூம் சொல்லியிருக்கான். ரூம் ஓகே, நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம் போய். எங்களுக்கு இது வரைக்கும் மாப்பிள்ளை குறை வைக்கல. ஏன்னா மாப்பிள்ளை குறை வைக்கல தானே? மாப்பிள்ள குறையே வைக்கல. சொல்லிருங்க, மாப்பிள்ளை தப்பாக நினச்சிக்க போகிறான். இப்போ தான் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துருக்கோம். சாப்பிட்டு என்னெல்லாம் சாப்பிட்டோம்னா மறந்து போச்சு எனக்கு. புரோட்டா, சிக்கன் 65, சிக்கன் புட்டுண்டை, கடலைக்கறி, கடை. சிக்கன் 65. இப்போ சொல்லு. என்ன டேப்லெட் அது? என்ன டேப்லெட் அது? இது வந்து இது வந்து காய்ச்சல் ப்ரோ. எனக்கு ஒரு வாரமா உடம்பு முடியல. என்ன காய்ச்சல்? தூக்கம் இல்லை சரியா. எடுத்து போய் ஃபிக்ஸ் பண்ணி தரியா? அப்போ ட்ரெயினில் வச்சு சொன்னதை இப்போ தான் ஃபிக்ஸ் ஆயிருக்கா? இல்லை அப்பயே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். தெரியாது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆபீஸ்ல ஸோ எல்லாம் டயர்டாக என்னத்தையாவது போதை அடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். நான் கருமன்னு தெரில. நானும் பழகினா இனி மண்டே போயிட்டு அவ்வளவுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு வந்துடும். இதான் நாங்கள் இருக்கிற ரூமு. உங்களுக்கு சேலஞ்சே பிடிக்காது. இதான் நான் இங்கே கூட இருக்கிற பாலாஜி. சரியான மண்டை போகும். நான் ரெடி. நீங்க ரெடியா? காருமா இவன் ஒரு மாதிரியான பைசைக்கிளான ஆள். ஆள் மட்டும் ஜாக்கிரதை இருக்கணும். இவன் தான் ரிக்ஷி. சரி, இந்த ராஜா இன்கமிங் இருக்கு. ராஜா எங்கே வந்துட்டு இருக்கானா? ராஜா வந்து சேலம் ஜங்ஷன் வந்துட்டானா. ஓ இவர் வந்து ஃபியூச்சர் கிரிக்கெட்டர். ஆமா, சரியான பிளேயர். ஃபுல்லாக சொல்ல வர பற்றி நீங்க நைட் கிரிக்கெட் ஃபியூச்சர் கிரிக்கெட்டர் உதயகுமார். என்ன ப்ரோ ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டால. ஃபியூச்சர் கிரிக்கெட்டர்ல இவர் கிரிக்கெட்டர். இந்தியாவில் சொல்றேன். அடுத்து சிஎஸ்கே மேட்ச்ல வருவார். ப்ரோ அங்கே எதுவும் ஈரமா இருக்கான்னு பாருங்க உங்க பேண்ட்ல. கேட்குற ரொம்ப பிடிச்சி ஏதோ பண்ணிக்கிறேன். இல்ல இல்ல. ஏன் என்னாச்சுடா? ஸ்கீடா ஒன்னா ராஜா விஷால் மாதிரி இருப்பான். அனகொண்டா. அதான் உங்க காட்டுங்க ராஜா. அந்த அப்படியே மேக்கப்லாம் போட்டு தான் திரும்பாரு. ராஜா எங்க எங்க உங்க ரோஜா? இந்த கவுத்து காட்டுவேண்ணே. ஏதாவது காதுல என்னப்பா அது புதுசா இருக்கு? காதுல வந்து நான் சொல்லல பைசெக்சுவல் வெளியே வருது பாருங்க. ஏய் ராஜா அவன் ரெஸ்டா இருக்கு. ரெஸ்ட் எடுக்கணுமா? உனக்கு தான் என்ன அப்படி பாக்குறான் அவனை? நான் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. ராஜா பார்த்து ஒரு 1.5 வருஷம் இருக்கும். ஆமாடா. அந்த ஏய் நீலாம் பார்த்து 4 வருஷம் இருக்குடா. இவ்வளவு நேரம் ரூபிக் ராஜா வேற வரானா? அவன் வேற இது அப்படி இப்படி நானுங்க. அங்க பாரு அங்க பாரு அங்க பாரு. நீ என்ன சீக்ரெட் அங்க பாரு எங்க ஆளு வச்சிருக்கான் பாரு. நீ என்ன கிளாசிக் டபுள் மின்ட் அடிக்கிறான். சரிண்ணா இப்போ அது என்ன அடிக்கிறோம் குறைஞ்சவனா? ஏய் சும்மாடா. அதுவும் ஒண்ணுதான்டா நீ சைக்கோ. நீ இது தம் அடிக்காம இருந்தா 100 வருஷம் பழந்துருவியா அப்படின்னு அவர் கேட்பாரு. தேவையா? அதுவும் இது ஒண்ணுதான்டா. ராஜா விட்டுடா ராஜா. அதெல்லாம் வேணாம்டா. நம்ம பாக்கெட்ல நீ ராஜா நீ எல்ல செய்து என்னடா போலீஸ் யூனிஃபார்ம் எடுத்து மறந்து கூட பார்க்கல. ஏய் இது எல்லாம் ஆமாடா எல்லாம் லார்ஜ் தானே? இப்படி கட் பண்றே. நீ எப்பறா இது பண்றது? பிச்சை ஏறா. பிச்சை எடுக்கிறதா? கோயில் அங்க இருக்குடா. சாப்பிட்டேடா? தின்ட்டு வந்துட்டு சாப்பிட்டியாடான்னு கேக்குறேன். சாப்பிடும் போது கேக்குறேன்டா. இறங்கிட்டு எல்லாம் ஸ்கேன் பண்ணிட்டீங்க. ஏய் கேம்லாம் பண்ணல. நீ ஒரு 4 மணி நேரம் வெயிட் பண்றாங்க. ஸ்கேன் தான் பண்ணோம். இரு காட்டுறான். நானே பார்க்கல. இப்ப வெளியிடும். ஏய் ஒரு கலர் சேர்க்கறாங்க. சரக்கு இல்லடா. ஒரு கலர் சேர்க்கறோம். ஏய் சட்ட பிரீமியமா இல்லடா. நீங்க தாங்க அப்புறம் அந்த நல்லா தான் இருக்கு. அவன் பார்க்கவே இல்லடா உண்மையிலேயே. அவன் கிடக்கான் பைத்தியாரன். அதனால தான் போட போறேன். டேய் நாளைக்கு இது என்கிட்ட எல்லாம் செல்ஃபி எடுக்கணும்னு கேட்பாங்கடா. ஓ அதான் 10ஆம் வயசுனா தான்டா ஒரு மாதிரி இருக்கும். 10 நீ அவன் தேவலாம் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. The next day. ஒரு வழியா அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி அழகு பார்க்க போறோம். இன்ட்ரோவில் இந்த டே 2 இன்னைக்கு தான் வந்தோம். அது எதுவுமே இல்லை. ரெடி ஆகி நாங்களாம் ஒன்று போல டெஸ்ட் பண்ணி இந்த ரூம் நல்லா க்ளீனாக வச்சுருக்கோம்ல.
எல்லாம் காட்டாத என்ன பாட்டிலாம் பாட்டில் அது பிளாஸ்டிக் தண்ணி பாட்டில் தானே சொல்ற? சீப் எடுத்து எல்லாத்தையும் வளர்றான் அப்படியே. எங்கடா வைக்கிறது சீப்பை? அனுப்ப கொடுத்துடலாம். இந்த கையில வச்சு அவனுக்கும் வேணும்டா கிரீஷுக்கு அதான் அப்படியே கையில வச்சு போலாம். ஏசு மாதிரியே இருக்கடா நீ. பிளாக் ஜீசஸ். குருவாயூர். இந்த சைடு வேண்டாம், இந்த சைடு போற அப்படியே. அதான் இந்த சைடு அழகா இருக்கு. நல்லா இருக்கு. நாங்கள் இப்போ தான் சரிப்பா, நீ வந்தாலே ஃப்ரேம் நல்லா இருக்குண்ணே. இந்த பாரு அழகா இருக்கண்ணா. நீ சொல்லு. கோகுலம் முடியலாம் கலந்துருச்சு. குருவாயூர் படம் இதுல தானே எடுத்தாங்க. குருவாயூர் படம் இருக்கா? குருவாயூர் அம்பல் நடையில ஏதோ ஒரு படம். தெரியல எனக்கு சரியா. இவன் படம்டா, பிருத்திவிராஜ் படம். நான் அவ்வளோ பார்த்தது இல்லையா, பிருத்திவிராஜ் படம் இங்கே தானே எடுத்தாங்க. அழகா தான் இருக்கு அங்க இருந்து இந்த அந்த வீடியோ. இப்போ எவ்வளோ கல்யாணம் நடந்துட்டே தான் இருக்கு போல. 200 கோடி நம்ம தான் மாப்பிள்ள அப்படியே வைக்க பாக்குறதா டக்கு. இல்ல 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 அது இப்போ அந்த ஸ்டார்ட் நடக்கட்டும். மாப்பிள்ள ஐடியா கிரீஸ். இது வேணும். பக்கா பக்கா பக்கா. பின்னாடி கல்யாணம் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் நெக்ஸ்ட் சாப்பிட போனோம். பிரேக்ஃபாஸ்ட் வேணும். தயவு செஞ்சு எனக்கு பசிக்கு ரொம்ப பசிக்குது தலலாம் எனக்கு. கலக்கிட்டு இருக்கு. இதா நடந்துட்டு இருக்கு. அட போட்டோ பார்த்தேன் அப்படி. இல்ல நீங்க உங்களை எடுத்து நினைச்சேன், போட்டோ எடுத்தது நானு. ஓ 1 lakh யாரு? பொண்ணு வீட்டுல இருந்து 1 lakh எல்லாம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. பொண்ணுக்கு அனுப்புவேன். 1 லட்சம் கொடுத்துருக்காங்களா போட்டோ எடுக்க இந்த 4 பேருக்கு மட்டும். ரெக்கார்டி போட்டோ எடுக்க போங்க. பசிக்குதா? vlog எடுக்க நமக்கு எதுவும் பைசா கொடுத்தா நல்லா இருக்கும். vlog கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நம்ம போய் சாப்பிட்டுட்டு தூங்கிருப்போம் ஒரு ரூமை போட்டு அந்த காசுல. விளாக் எங்க எடுத்துருப்போம்? நானே விளாக் எடுக்க மறந்துட்டேன். கேமரா ஜஸ்ட் மிஸ் தான். கேமரா விட்டு வந்துருப்பேன் ரூம்ல. இப்போ ஒரு முக்கால் வச்சுட்டு கேமரா வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு போனாரு. கண்ண முடிக்காம போடுறா. இன்னும் நெடு ப்ரோ. பேட்டரி நான் சீக்கிரம்
நியூலி மேரிட்னு போடு. அது வாரம் வாழா சிரிப்ப தெரிய மாட்டேங்குது ஆகல. என்னாச்சு ப்ரோ ஃபோக்கஸ் ஆலையா? நல்லா தான் இருக்கும். அதாதா என்ன வேணும் உங்களுக்கு? அவன் கேட்டா நீங்க தான் வேணுமா அந்த பேர் போட்டு எடுத்தா இன்னொரு பாத்தீங்களா? சொல்ல நான் சொல்ல அவன் நீங்க தான் வேணுமா அவன். ஃபைனலி சாப்பிட வந்துட்டோம். ஒரு இடத்துல சாப்பாடு கேட்டார் இவர் முட்டை இருக்கமா இங்கே அப்படின்னு. சூப்பு முட்டை இல்லையா? பாருங்க முட்டை கோயிலுக்குள்ள நாங்க ஒரு இதுல சாப்பிட வந்துருக்கோம். முட்டை கறிட்டு இருக்காங்க. முட்டை வெஜ்ஜுன்னு சொல்லும் போது இவருக்கு தெரியலையா? கோயில் கேங்கே வந்திருக்கு. பேக் பத்தி பேக் காட்டு ப்ரோ. அந்த ப்ரோ இல்ல ப்ரோ அந்த இல்ல ப்ரோ அந்த நல்லா இருக்கு ப்ரோ அது ப்ரோ. அந்த இல்ல ப்ரோ அந்த பொம்மை அருமைடா அருமைடா. அந்த சட்டைக்கு மேட்சிங்கா இருக்கு ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. நீ காட்டு ப்ரோ. அதுக்கு ஒரு கீச்சன் வாங்க போறோம். ஆமா ப்ரோ அதுக்கு அந்த அந்த இதுதான் அந்த பொம்மை தான் அல்ட்டியா இருக்கு. சென்டர்ல வீட்டில் இப்படி தான் உட்காருவான் ஆக்சுவலாக. ட்ரெஸ் இல்லாமலையா? இல்லடா இல்லடா ஏதோ சாமிக்கு மாலை ஏதோ சொல்லிட்டு இருந்தேன். சாமிக்கு எதுக்கு செலவு பண்ணோம்? சரி சாமி தான் நமக்கு பண்ணுங்கிறியா? நாம தான்டா சாமி. சாமி இல்லைங்க. நம்ம ரிசப்ஷனுக்கு வந்திருக்கோம். ஜானி இங்கே போயிரு பேசு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம். அப்பதான்டா எனக்கு ஃபோன் வந்துச்சு. ப்ளூவா மர்றா ப்ரோ சீக்கிரம். டேய் அப்ப நீ என்கிட்ட பேசுன ப்ரோ ஒரு மணி நேரத்துல வந்துருக்கேன் அப்படின்னு. டேய் வந்துடுறேன்டா. ஆமாமா எனக்கு ஃபோன் பண்ணி டேய் ஒரு மணி நேரத்துல வந்துருக்கேன். ஒரு மணி நேரத்துல வந்துருக்கேன் ப்ரோ. ப்ரோ மகா பார்த்து டவுட் இருக்கு. சீக்கிரம் வாங்க கிருஷ்ணா, நீங்க தானே ப்ளூ ஆயிட்டீங்களா? சீக்கிரம் வாங்கன்றான். ப்ளூ ஆயிட்டு சீக்கிரம் வாங்க. ப்ளூ ஆயிடுச்சா? ப்ளூ ஆகுதா? அடி அடி ப்ளூ ஆகணும். அவன் அவருன்றான். ஒரு கட்டத்துல நீ எப்பதான் ப்ரோ மாறுவ? ஆசிஸ் வந்து அவனோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்கான் நம்ம கிட்ட. ஆப்பிள் ஜூஸோட கேரளா ஆப்பிள் குடிச்சோன்னே அந்த ஆப்பிள் ஜூஸ் என்ன செய்யணும்னா மறக்கடிச்சிருது பண்ண வேலையெல்லாம். பட் நிறைய பண்ணியிருக்கோம். இதுதான் எங்க அண்ணன். பாலாஜி இது யாரு? பாலாஜி இவர் யாரு? எங்க அண்ணன். உங்க அண்ணன் உங்க அண்ணனுக்கு என்ன பண்ணுவேன்? பாலி ப்ரோ. நன்னாரி ப்ரோ. வேற ஏதோ போல. இல்ல அது வேறு தான் நன்னாரி பப்பாளி வேறு மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க. ஆத்துக்குள்ள உள்ள இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து ரிசப்ஷனுக்கு இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க திருச்சியில என்னென்ன அலப்பறை கொடுக்கலான்னு. அண்ணனும் தம்பியும் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே அருவி மாதிரி தண்ணி வரும். தண்ணியில உட்காந்து தண்ணியில அது நல்லா இருக்கும். மத்தியானம் 1 மணிக்கு மேல தான் வரும். இப்ப வந்து காலைக்கிழமையா? காலை டூட்டி எனக்கு இங்கதான் இருப்பேன். இல்ல 5 to 1 அங்கதான் இருப்பேன். மில்மா ரொம்ப கவனிச்சுட்டே இருக்காரு, என்ன பண்றாரு பாப்போம். ப்ரோ இவெல்லாம் போய் நான் தள்ளி விட்டு வந்துருவான் ப்ரோ உள்ள. அவ்வளவுதான் சீனா போட்டா அவ்வளவுதான். அவ்வளவு இருக்கும். இடுப்பளவு தான் இருக்கும். நேற்று நைட் நம்ம ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சோம்ல அந்த ஆழம் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆஷிஸ் வந்து நேற்று நைட் நடந்த இன்சிடென்ட்ஸ்க்கு ஒவ்வொருத்தட்டா போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். ரெடி ஸ்டார்ட். பரவாயில்ல கேளு. எல்லாம் வந்து பாட்டுன்னு பார்த்து பார்த்து கேளு. ஆக்சுவலாக என்ன நடந்துன்னு தெரியல. சரி கரெக்டு தான். ஆனால் நான் உன் பேரை மறந்துட்டேன். பேர் என்ன? ஆஷிஷ் தானே. நான் கரெக்டாக தான் சொன்னேன். நீங்கள் தானே மாற்றி சொல்கிறீங்க. ஆஷிஷ் என்னது ப்ரோ? ஆஷிஷும் கரெக்டாக சொன்னேன். ஆஷிஷ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ஆஷிஷை நேற்று ஃபுல்லாக கிருஷ்ணரை ப்ளூவாக மாற சொல்லி கேட்டுட்டு இப்போ கிருஷ்ணர் எப்போ வந்தாருன்னு கேட்டுட்டு இருக்கான். ப்ரோ நீங்க ஓகே சாரி ப்ரோ வேற யாருக்கும் ஃபோன் பண்ணுறதுல உங்களுக்கு பண்ணிட்டேன். அப்புறம் கிருஷ்ணாவா ப்ரோ நீங்க எப்போ ப்ளூவா மாறுவீங்க எப்போ வரீங்க அப்படின்னா அப்புறம் கேஸ் வந்து கிருஷ்ணர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு எஸ்டர்டே என்ன நடந்துச்சுன்னு. பேசுறேன் ப்ரோ நீங்க மகாபாரதம் டவுட் கேட்கணும் சீக்கிரம் வாங்க. அப்புறம் ப்ளூவா இருக்கு.
ஏய் கிரீஷ் ஏய் டாடி சாப்பிட போது கிரீஷ் கிரீஷ் ஏய் என்ன அசியா பண்றீங்க லூஸ் தரமா என்ன பண்றீங்க இன்றி வர நீ அப்ப மோசம் ஏ சமயத்து வெரி ரெண்டு பேரும் தாம காம்பினேஷன் ஒண்ணா சேர்ந்துக்கலாம் அண்ணங்கறான் தம்பிங்காரு என்னோட மூணு வயசு பெரியவன்டா பாலாஜி லெட்ஸ் ஸ்டார்ட் தி டான்ஸ் பாய்ஸ் நைட் மோட் கொண்டாங்க இப்ப எனக்கு நைட் ஆஜிஸை பார்த்த மாதிரியே இருக்கு அங்க ஒரு மில்மா ஏய் மில்மா வரா பாரு நீ சொல்லி நான் அடுத்தேன் ஒருத்தன் குடிக்க சொல்லி நான் குடிக்க மாட்டேன் ஏய் எங்க பண்றதெல்லாம் இவனுங்க எல்லாரும் இணைய வந்து பேசுற தலைப்பாட்டு போட்டேன் நான் உனக்கு போன 3 hours later. அதான் மேரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு நைட் நாங்கள் திருச்சிக்கு ரிசப்ஷன் போகிறோம். நாங்கள் நைட் டின்னர் நாங்கள் உட்காந்துருக்கோம். யாரெல்லாம்னா உதயா, ராஜா, பிரசன்னா, ரிக்ஷி எல்லாமே. நான் நீலகண்ணன் வராரு. நீலகண்ணன் இப்போ குரு இல்லை தப்பா எடுத்துக்காதீங்க. வந்துடும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். இல்லை நான் நீங்க கேட்டா ஆமாம் இந்த கடையில தான் என்கேஜ் பண்றப்ப சாப்பிட்டோம். டேஸ்ட் காஸ்ட் ஓகேவா இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணி வாங்க. நாங்கள் எங்கேஜ் அப்போ நாங்க இங்கே தான் சாப்பிட்டோம். நான் பாலாஜில ஒரு கடையில் சொதப்பிட்டோம். நான் ரிக்ஷியில் வந்தேன். நம்ம அங்கே ஒன்று சாப்பிட்டோம். நல்லா இல்லை அது அங்கே ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் என்கேஜ்மெண்ட்டில் சாப்பிடலாம். அவனை நல்லாவே இல்லை எது கேட்டாலும் இல்லைன்னு சொன்னான். ஓகே ட்ரெயினில் பார்க்கலாம். விலாக் எடுக்கலண்ணே. உதயா கத்திட்டு இருக்காரு. சாப்பிடுவோன்னா விலாக் எடுப்பேண்ணா. எடுத்துட்டே சாப்பிடணும். அப்பதான் நம்ம ஏதாவது பண்ண முடியும். இது என்ன கூறு அது பச்சை கலர்ல இருக்க? கிரீன் வச்சுட்டோம். நான் முடிச்சுக்கிறேன். நீங்க முடிச்சிட்டீங்க. நீங்க சாப்பிடுற வீடியோ எடுத்தீங்க. நீங்க முடிஞ்சீங்க. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யார் எப்ப கேரளா வந்தாலும் சரி 4 பேர்னா 2 ஆம்லெட் சொல்லுங்க. இவங்க ஒரு 5 முட்டைக்கு ஒரு ஆம்லெட் போட்டு தராங்க. என்னால முடியல. அங்க பாரு இங்க கையிடுறான் வந்து அரை ஆம்லெட். இது ஃபுல்லா பிளேட் ஃபுல்லா இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பாத்துக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும். முட்டையில போட்டிருக்காங்க பைத்தியம். ஓகே நான் டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன் எப்படி இருக்கு. ப்ளூபெர்ரி டேஸ்ட் பாப்பாரு. அருமையடா. ஆஹா அடா இப்போ நான் கிரீன். நாளைக்கு காலையில என்ன எனக்கு இப்பதே புரியுதுடா. சாப்பிடு அதெல்லாம் ஒண்ணு அதெல்லாம் போயிடு எப்படி இருந்தாலும். ட்ரெயின் வரல. அவனை எடுக்கணுமா? இதெல்லாம் நீ குடிக்க மாட்டியா? இதெல்லாம் நீ குடிக்க மாட்டியா? ஏன் ஃபுட்டு ரொம்ப அதிகம். சிக்கன் எடுத்துட்டேன். சிக்கனை விட பரோட்டா ஃபுல் இது மைதா ஃபுல் மைதா எல்லாம் ஆசையில் சாப்பிட்டோம். நம்ம இப்போ சொல்லுங்க. நீங்க லாக் இல்ல வருத்தப்பட்டீங்க. ஓகே நம்ம 6:10 நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அடுத்த ரிசப்ஷனுக்கு இப்போ திருச்சி கிளம்பிட்டு இருக்கோம். அது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சரி பரவாயில்ல. அவனை குடிக்கிறான்டா. வரதா வருஷன் உதய வருஷன் நம்ம எஸ்டன் அந்த சைடு